இன்கேஸ் நம்ம எல்லாம் நினைக்கிற சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் நடக்கல அப்படின்னா சஞ்சு சாம்சன் பதில் சல்லை சாம்சன் டு சிஎஸ்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி சல்லை சாம்சன் வந்தால் சஞ்சு சாம்சன் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாருமே ப்ரொவைட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவார் கைஸ். இதெல்லாம் பார்த்து சிஎஸ்கே சல்லை சாம்சனை சிஎஸ்கேக்கு எடுத்துன்னு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? அண்ட் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துடலாம். அண்ட் கைஸ், சிஎஸ்கே ஆப்ஷனும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி எங்களோட டீமில் பெட்டராக எடுக்கணும் அப்படின்னா 2 சீப் ரேட் பிளேயர்ஸை சிஎஸ்கே எடுத்தே ஆகணும். அந்த 2 சீப் ரேட் பிளேயர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ ஓகேவா கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஸ்ட்ரைட்டாகவே நம்மளோட 2 சீப் ரேட் பிளேயர்ஸ் பற்றி பார்த்தலாம். ஐ மீன் ரொம்ப கம்மியான காஸ்ட்டுக்கு சிஎஸ்கே அவங்களை எடுத்துகிட்டு வரணும். அப்போ அவங்க டீமை வலிமையாக படுத்திக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே கைஸ், ஃபஸ்ட் பிளேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷமி எடுத்தது வந்து சிஎஸ்கே அவங்களுடைய பெஞ்ச் போலிங் ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணும். ஜஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் பண்ண வைக்க போகிறாங்க. அண்ட் ஆஸ் அ பேக்கப் பிளேயர் தான் யூஸ் பண்ணணும். லைக் அன்ஷுல் கம்போஜ் அண்ட் கலீல் அஹமதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கைஸ் இது முகமது ஷமி மாதிரி பிளேயர் சிஎஸ்கேக்கு வந்தால். பட் இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டாக எஸ்ஆர்ஹெச் அவரை ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ ரிலீஸ் பண்ணுவாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணுவாங்க இஸ் பிகாஸ் ஐபிஎல் அவரை ப்ளே பண்ண வைக்கவே இல்லை. அண்ட் இன்டர்நேஷ்னல் அண்ட் டொமஸ்டிக் பக்கம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியவே இல்லை, விளையாடவே மாட்டேங்கிறாரு, ரொம்ப ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கும் போது கைஸ் கண்டிப்பாக முகமது ஷமிக்கு சிஎஸ்கே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஜஸ்ட் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் போதர் சீப்பான ரேட்டுக்கு எடுக்கிறார் அப்படின்னு யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க கைஸ். கண்டிப்பாக வேறு டீம் வேணாம்னு சொல்லலாம், பட் சிஎஸ்கே சொல்ல மாட்டாங்க. அண்ட் கைஸ், முகமது ஷமிக்கு சிஎஸ்கே பாஸ்ட் இயர்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஐ மீன் இந்த மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க லைக் ஆப்ஷனுக்கு முன்னாடியே லைக் ஷம்மியை சிஎஸ்கே டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆப்ஷனில் ஒரு தட்டியுமே பிட் போட்டது நான் பார்த்தது கிடையாது கைஸ். பட் இந்த தாட்டி எனக்கு என்ன தோணுது கைஸ், லைக் ஷம்மி டு சிஎஸ்கே நடக்கிறதுனா ஹை சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இன்கேஸ் எஸ்ஆர்ஹெச் சர்ப்ரைஸ் கொடுத்து ரிலீஸ் பண்ணல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். பட் விட்டாங்கன்னா ஷமி ஒன் ஆஃப் த ஆப்ஷன் கண்டிப்பாக இருப்பார். அண்ட் கைஸ், அடுத்த பிளேயர் ஸ்ட்ரைட்டாகவே லேம் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா கைஸ் ஆர்சிபி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அது உங்களுக்கே தெரியும் பிகாஸ் இந்த வருஷம் சுத்தமாக பர்ஃபார்மன்ஸே இல்லை கைஸ். லேம் லிவிங்ஸ்டன் கிட்ட தரமட்டமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு லிவிங்ஸ்டோன். ஏதோ 1 மேட்ச் 2 மேட்ச் விளையாடுறாரு அவ்வளோதான். அண்ட் ஆர்சிபிக்குமே லேம் லிவிங்ஸ்டன் தேவை கிடையாது அப்படின்னு இருக்கும்போது அவங்களும் ரிலீஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் ஒரு அப்கிரேடட் பிளேயர்ஸுக்கு போக பார்ப்பாங்க. அண்ட் அப்போ தான் சிஎஸ்கே லிவிங்ஸ்டனை குக்கி போட்டு தூக்கிடல கைஸ். அண்ட் கைஸ், லேம் லிவிங்ஸ்டன் மேலே சிஎஸ்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறது வேணாம், உங்களுக்கே தெரியும் கைஸ். 2022 இருக்கட்டும் 2025 ஆப்ஷனில் இருக்கட்டும் சிஎஸ்கே லிவிங்ஸ்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் போயிருக்காங்க. அது எப்படி விடுவாங்க அப்படின்னே தெரியாது. பிளேயர்ஸை கடைசி மூமெண்ட்டில் போய் விட்டு மிக்சர் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் லிவிங்ஸ்டன் கூட பண்ணாங்க. பட் இந்த தாட்டி எனக்கு தெரிஞ்சு லிவிங்ஸ்டன் அவ்வளோ ப்ரைஸுக்கு போக மாட்டார். ஜஸ்ட் பிலோ 4 to 5 crores சிஎஸ்கே லிவிங்ஸ்டோனை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் கைஸ், லிவிங்ஸ்டோனை சிஎஸ்கே எப்போ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பேச பெரிய பிளேயர்ஸ் கேமரன் கிரீன், மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் சிஎஸ்கே எடுக்காமல் மிக்சர் சாப்பிட்டு கோட்டையை விட்டாங்க ஆப்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக லிவிங்ஸ்டோனை எடுத்துடுவாங்க கைஸ். ஸோ இதை கைஸ், இந்த வீடியோவில் 2 சீப் ரேட் பிளேயர்ஸ் இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸில் இந்த மாதிரி 2 சீப் ரேட் பிளேயர்ஸ் சிஎஸ்கேக்கு வரணும் அப்படின்னு வீடியோஸ் போடணுமா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். ஓகே கைஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் அண்ட் சல்லை சாம்சன் டு சிஎஸ்கே பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் பற்றி குவிக்காக பார்த்துடலாம் கைஸ். சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கைஸ் ஆல்மோஸ்ட் டீலில் நடக்கவே நடக்காது. அந்த நிலைமையில் இப்போ வந்து நிற்க. அண்ட் ஆர்ஆர் கண்டிப்பாக சஞ்சுவை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சிஎஸ்கே விட்டுட்டாங்க கைஸ் அப்படியே. பட் எந்த டீமுக்குமே சஞ்சு ட்ரேட் ஆக மாட்டார் போதற்கு இந்த நிலைமையிலேருந்து. பிகாஸ் கைஸ் ரீசெண்டாக என்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கேமரன் கிரீன் அவங்க டீமில் எடுத்துகிட்டு வரதுக்காக இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களாமா. கேமரன் கிரீன் எடுத்துடணும் அப்படின்னா ஹைப்பர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக சஞ்சுவை தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆர்ஆர் அப்படி இருக்கும்போது ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சஞ்சு கண்டிப்பாக ஆப்ஷனில் வருவார். அண்ட் இதில் கன்ஃபார்ம் ஆகுது என்ன அப்படின்னா சஞ்சு ஆப்ஷனில் தான் வர போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்கே ஆப்ஷனில் போய் எப்படி எடுக்க போகிறாங்க சஞ்சு அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே கைஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாகவே சல்லை சாம்சன் டு சிஎஸ்கே பற்றி பார்த்துலாம். ஸோ சல்லை சாம்சன் என்ன சிஎஸ்கேக்கு வந்தால் சஞ்சு சாம்சன் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவார் அது எல்லாத்தையுமே சல்லை சாம்சனுமே ப்ரொவைட் பண்ணுவார், இன்க்ளூடிங் பேட்டிங் அண்ட் பிராண்ட் வேல்யூ கைஸ். ஸோ சஞ்சு சாம்சனே சொல்லியிருப்பாரு லைக் சல்லை சாம்சன் என்னோட நல்லா ப்ளே பண்ணுவார், ஜஸ்ட் ஏதோ இன்ஜுரி ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால தான் சல்லை சாம்சனால் இந்தியாவுக்காக இன்னும் விளையாட முடியல அப்படின்னு சொல்லி. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கேரளா பிரீமியர் லீக் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படி இருக்கும்போது யாருக்காவது இவர் மேலே கண் போகாத இருக்குது கைஸ். எஸ் கைஸ், சிஎஸ்கே டெஃபினட்டாக டார்கெட் பண்ணுவாங்க சல்லையை. இன்கேஸ் சஞ்சு கிடைக்கல அப்படின்னா, இன்கேஸ் கிடைச்சாலுமே டார்கெட் பண்ணுவாங்க. பிகாஸ் சஞ்சுவே சொல்லுவார் லைக் இந்த மாதிரி வருதார் அப்படின்னா எடுத்துகிட்டு வாங்க எங்களை 2 பேருமே அப்படின்னு சொல்லி. அண்ட் அப்படி சஞ்சு வேறு டீமுக்கு போயிட்டார் அப்படின்னா வேறு டீம்லேருந்து அப்ரோச் பண்ணுவார் லைக் சல்லையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே எடுக்க முடியாது. பட் ஆப்ஷன் டைனாமிக்ஸ் என்ன சொல்ல அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது கைஸ். என்ன வேணாலும் நடக்கலாம் ஆப்ஷனில். ஸோ அதனால நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் கைஸ், சல்லை சாம்சன் வந்தால் சஞ்சு சாம்சனுடைய பிராண்ட் வேல்யூ கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவார். பிகாஸ்
பிகாஸ் கேரளால கிரிக்கெட்ட செம்மையா கொண்டாடுவாங்க கைஸ். அண்ட் அங்க டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது, அவங்களுடைய பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பா கேரளால ரொம்ப ரொம்ப சப்போர்ட் தருவாங்க. அதனாலேயே அவங்களுக்கான செப்பரேட் பிராண்ட் வேல்யூ ரொம்ப கிரியேட் ஆகும் கைஸ். இன்கேஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, பண்ணலையோ பட் அவங்களுடைய சப்போர்ட் அதிகமா தருவாங்க கேரளா மக்கள். ஸோ அதனால சல்லையுடைய பிராண்ட் வேல்யூ தூக்கிட்டு போக போகுது சிஎஸ்கேக்கு வந்தாலே. ஸோ ஒண்ணு பிராண்ட் வேல்யூ ப்ரொவைட் பண்ணிட்டாரு. இப்போ பேட்டிங் சொல்லிட்டா வேண கைஸ் ரொம்ப செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு கைஸ். ஸோ நீங்க கேரளா பிரீமியர் லீக பார்த்திருந்தீங்க, அங்க தெரியும் கைஸ் சல்லையுடைய பேட்டிங் செம்மையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் கைஸ் சல்லை டு சிஎஸ்கே உங்களுக்கு நடக்கணுமா நடக்கக்கூடாது அதை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க கைஸ். அண்ட் இதை பற்றி உங்களுடைய கருத்து இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.